சரியா? அப்ப அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா பிழையாதான் கொடுத்திருக்காங்க 5800. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா சரியான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத ஐயக்கடன் ஒதுக்கீட்டு விதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அப்ப சரியான ஐயக்கடன் ஒதுக்கீட்டு விதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது ஐயக்கடன் அதாவது கடன்பட்டோர் கணக்கு மீது சரியான மீதி எவ்வளவு இருக்கு 61,000 இருக்கு. அப்ப 61,000க்கு 100% என்ன செய்யுங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் பாருங்க. பாத்தீங்கன்னா 6100 அப்படின்றது சரியான மீதி. இப்ப மீதி வந்தது 6100, மீதி சென்றது 6100. சரியா? இப்ப இதுக்கு அடுத்து அறவிட முடியா கடனையும் பதிவு செய்யுங்க. அறவிட முடியா கடன் ஒன்னே ஒண்ணு இருக்கு. எவ்வளவு 6000 பெறுமதியான ஒரு அறவிட முடியா கடன் இருக்கு. ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப அது அறவிட முடியா கடன் கணக்குல பதியணும். அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. அந்த கடன்பட்டோர் கணக்கு செலவு ஏற்கனவே பதிவு செஞ்சு எல்லாமே சரியா செஞ்ச பிறகுதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 5800 கொடுத்திருக்காங்க. அப்ப அதனால திருப்பி நீங்க கடன்பட்டோர் கணக்குல மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு வரவு எவ்வளவு 6000. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 6000. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணுங்க. 6200, 6200. இப்ப இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்கு மாற்ற வேண்டியது எவ்வளவு 100. அறவிட முடியா கடன் கணக்கு மாற்ற வேண்டியது 100. இது எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்குல வரவு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்குல வரவு இருந்துச்சு அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்குல எங்க வைக்கணும் செலவு வைக்கணும். அறவிட முடியா கடன் கணக்குல செலவு வைக்கணும். அதாவது இந்த பக்கம் வரவுல வந்தீங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டுல இந்த பேலன்ஸ் வர அமௌண்ட் அதாவது அறவிட முடியா கடனுக்கு மாத்த வரவு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும். சரியா? அப்ப இதுக்கு நிரந்தரமான ஒரு இரட்டை பதிவு இல்லையா? அப்ப இந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணி இறுதி மீதியத்தை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூற்றுல அறவிட முடியா கண்ணா வெளிப்படுத்துவீங்க. அறவிட முடியா கண்ணா எவ்வளவு வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா 5900. 5900 என்ன செய்வீங்க அப்படின்னா வெளிப்படுத்துவீங்க. இப்ப இன்னைக்கு வர இறுதி அமௌண்ட் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா இது ஐயக்கடன் ஒதுக்கீட்டு விதத்தினே 61,000 இருந்து நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா 6100 மைனஸ் பண்ணீங்க. மைனஸ் பண்ணி கடன் பட்டோர் மீதி எடுத்து அது சிஏல என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. இது இந்த இடத்துல வர பெறுமதிய அதாவது இந்த இடத்துல வர பெறுமதிய வருமான கூற்றுல விநியோக செலவுக்கு கீழே அறவிட முடியா கடன் அப்படின்றத காட்டுவீங்க. அப்ப இங்க கேக்குறாங்க என்ன அப்படின்னா வருமான கூற்று காட்டப்பட வேண்டிய அறவிட முடியா ஐயக்கடன் தொகை எவ்வளவு அப்படின்ட்டு வருமான கூற்றை நீங்க எவ்வளவு காட்டுவீங்க அப்படின்னா 5900 தான் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூற்றுல காட்டுவீங்க. சரியா? அப்ப வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை 5900 அப்படின்ற 5வது ஆன்சர். பாருங்க அந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதுக்கு அடுத்த கேள்விக்காங்க அதுல எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா கவிதை நிறுவனமாக தனது களஞ்சிய தேவைக்காக 2024 வருடாந்தம் 1,80,000 வாடகைக்கு கட்டிடம் ஒன்றை எடுத்துக்கொண்டது. கட்டிட சொந்தக்காரருடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக 2025 2,40,000 வாடகைக்கு புதிய கட்டிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டது. நிறுவனம் நிதியாண்டிற்கு ஒவ்வொன்றும் என்னன்னா 3/31 என்ன செய்தோம்னா முடிவடைகின்றன. 2025 3/31 முடிவடைந்த நிதியாண்டு காலப்பகுதிக்கு காசாக 3,30,000 வாடகை செலுத்தப்பட்டது. ஆரம்ப அட்டுறு முற்பணம் எதுவும் காணப்படவில்லை. கேட்டிருக்காங்க மேற்படி தகவல்களிலிருந்து 2025 3/31 முடிவடையும் நிதியாண்டுக்காக வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய வாடகையும் அதே மாதிரி 2025 3/31 நிதி நிலைமை கூற்றில் வாடகை தொடர்பாக காட்டப்பட வேண்டிய தொகை என்ன செய்றாங்க அப்படின்னா நிதி நிலைமை கூட்டுல எவ்வளவு காட்டுவீங்க வருமான கூட்டுல காட்டுவீங்க எவ்வளவு அப்படின்ட்டு. நிதி நிலைமை கூட்டுல காட்டினா அது ஒரு அட்டுருவா இருக்கணும் இல்லாட்டி முற்பணமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இருக்கணும். அப்ப அதை மட்டும் என்ன செய்வீங்க அப்படின்னா நிதி நிலைமை கூட்டுல காட்டுவீங்க. வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது இந்த வருஷத்துக்கான வாடகை. முதலாவது இந்த வருடத்துக்கு எவ்வளவு வாடகை அப்படின்றத பார்க்கணும். வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய வாடகை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது பாருங்க இந்த நிதியாண்டு 2024 1/1 சரியா தொடங்குறது. இப்ப 2024 1/1 என்ன செய்யுது அப்படின்னா டேட் தொடங்குது. அந்த நிதியாண்டு எப்ப முடியுது அப்படின்னா 2025 3/31 என்ன செய்யுது அப்படின்னா முடிவடையுது.
புதிய கட்டிடத்துக்கு எப்ப மாறுறாங்க அப்படின்ற டேட் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். புதிய கட்டிடத்துக்கு எப்ப மாறுறாங்க அப்படின்னா 2025 1/1 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாறுறாங்க. சரி, 2025 1/1 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாறுறாங்க. புதிய கட்டிடத்தின் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, புதிய கட்டிடத்துக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,40,000. சரி, 2,40,000 புதிய கட்டிடத்துக்கு போகுது ஒரு வருடத்துக்கு. அதே போல பழைய கட்டிடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போகுது, பழைய கட்டிடத்துக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு போகுதுன்னா 1,80,000 போகுது. சரியா, வாடகை செலவு. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா புதிய வாடகை, அதாவது புதிய கட்டிடத்துல எத்தனை நாள் நிதியான முடிய வரைக்கும் இருப்பீங்க அப்படின்றத பாருங்க. உதாரணத்துக்கு நீ புதிய கட்டிடத்துக்கு எப்ப போறீங்க, 1/1 போறீங்க. அப்போ 1/1 இருந்து 3/31 வரைக்கும் என்ன செய்வீங்க அப்படின்னா நிதியாண்டு முடிகிறத வரைக்கும் என்ன செய்வீங்க, புதிய கட்டிடத்துல இருப்பீங்க. அப்ப புதிய கட்டிடத்துல எவ்வளவு நாள் இருப்பீங்க அப்படின்றத பாருங்க. 1/1 இருப்பீங்க, 2/மாதம், 3/மாதம். அப்போ 3 மாதங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா புதிய கட்டிடத்துல இருப்பீங்க. ஒரு வருடத்துல, அதாவது 12 மாதங்கள்ல வெறும் 3 மாதம் மட்டும் என்ன செய்வீங்க அப்படின்னா புதிய கட்டிடத்துல இருப்பீங்க. அப்ப பழைய கட்டிடத்துல எவ்வளவு நாள் இருப்பீங்க அப்படின்னா அதாவது 4 என்ன செய்வீங்க அப்படின்னா 4 சரி, இது 4னா 2024 4 1 தரும். அப்ப 4/மாசம் இருப்பீங்க, 5 6 7 8 9 10 11 12. அதாவது எத்தனை மாசம் இருப்பீங்க அப்படின்னா 9 மாதங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இருப்பீங்க. பழைய கட்டிடத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா 9 மாதங்கள் இருப்பீங்க. அப்ப பழைய கட்டிடத்தின், அதாவது பழைய கட்டிடத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 9 மாதத்துக்கான வாடகையும், புதிய கட்டிடத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 3 மாதத்துக்கான வாடகையும் என்ன செய்யணும் அப்படின்னா செலுத்தணும். சரியா, பழைய கட்டிடத்துக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு, 1,80,000 போகுது. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்றத 12 பிரிங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்றதால என்ன செய்யும் அப்படின்னா 1,80,000 12 என்ன செய்யும் அப்படின்னா பிரிங்க. அப்ப பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்றது என்ன செய்ய அப்படின்னா வரும். அப்போ ஒரு மாதத்துக்கான வாடகை எவ்வளவு, 15,000 அப்படின்றது வரும். சரி, ஒரு மாதத்துக்கான வாடகை 15,000 அப்படின்றது வரும். இந்த 15,000 என்ன செய்யும் அப்படின்னா 9 மாத வாடகை என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க. 12,000க்கு 9 மாத வாடகை என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க. இப்போ 12,000க்கு சரி 15,000க்கு 15,000 படி 9 மாத வாடகை 1,35,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். 1,35,000. அதாவது ஒரு வருடத்துக்கான வாடகை 1,80,000. அதை என்ன செய்யணும் அப்படின்னா 12 பிரிக்கிறோம். 12 பிரிச்சா பழைய கட்டிடத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க 15,000 தான் வாடகை கொடுக்கணும். அப்ப அந்த 15,000 வாடகை என்ன செய்யணும் அப்படின்னா 9 மாதம் பழைய கட்டிடத்துல இருக்கனால 9 மாதத்தால பெருக்கிறோம். அப்போ 9 மாதத்துக்கான வாடகை எவ்வளவு, 1,35,000. சரியா, இப்ப புதிய கட்டிடத்துல எவ்வளவு நாள் இருக்கீங்கன்னா வெறும் 3 மாதம் தான் இருக்கீங்க. புதிய கட்டிடத்துக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், 2,40,000 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். 2,40,000 என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். அப்ப 2,40,000 ஒரு வருடத்துக்கு, அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவா இருக்கும், 2,40,000 என்ன செய்யணும்னா 12 பிரிங்க. 12 பிரிச்சீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வரும், 20,000 அப்படின்றது வரும். ஒரு மாதத்துக்கு 20,000, நீங்க எவ்வளவு மாதம் இருக்கீங்க, 3 மாதங்கள். அப்ப 60,000 அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்க வேண்டி வரும். அப்ப மொத்த வாடகை இந்த வருடம் ஃபுல்லா நீங்க எவ்வளவு வாடகை கொடுத்துருக்கணும் அப்படின்னா 1,95,000 அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டுக்கான வாடகை. இந்த 12 மாதங்கள், அதாவது ஒரு நிதியாண்டுக்கான வாடகை 1,95,000. சரியா, அப்ப வருமான கூற்றுல நீங்க காட்டப்பட வேண்டிய வாடகை, ஆண்டுக்கான வாடகை வருமானம் 1,95,000. ஆண்டுக்கான வாடகை வருமானம் 1,95,000 அப்படின்னு ஆன்சர். அதுக்கு அடுத்து கேட்டிருக்காங்க நிதி நிலைமை கூற்றுல காட்டப்பட வேண்டியது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா 1,95,000 வாடகை செலுத்த வேண்டிய இடத்துல நீங்க எவ்வளவு செலுத்திருக்கீங்க அப்படின்னா 2,30,000 என்ன செலுத்தீங்க அப்படின்னா செலுத்திருக்கீங்க. அதாவது 1,75,000 தான் செலுத்தி இருக்கணும். ஆனா நீங்க எவ்வளவு செலுத்துறீங்க, 2,30,000 செலுத்திருக்கீங்க. அப்ப எவ்வளவு கூடுதலாக செலுத்திருக்கீங்க அப்படின்னா 35,000 என்ன செய்றீங்க அப்படின்னா கூடுதலாக செலுத்திருக்கீங்க. இப்போ 35,000 எப்படி செலுத்துறீங்க அப்படின்னா முற்பணமா செலுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த வருடத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 1,70,000 தான் செலுத்தணும். ஆனா நீங்க கூடுதலா செலுத்திருக்கீங்க. அப்ப முற்பணமா என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா செலுத்திருக்கீங்க. எவ்வளவு முற்பணமா செலுத்திருக்கீங்க அப்படின்னா 35,000 செலுத்திருக்கீங்க. இப்ப எத்தனாவது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 3வது ஆன்சர். வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது 1,95,000, நிதி நிலைமை கூட்டுல காட்டப்பட வேண்டியது 35,000 முற்பண செலவுகள் அப்படின்ட்டு. பாருங்க, இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. மேற்படிவு அழுத்தல் திருத்தப்பட்ட பின்னர், அதாவது மொத்த விற்பனை 4,20,000, மொத்த லாபம் 1,80,000 கொடுத்திருக்காங்க. இந்த 2 விடயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தவறா பதிஞ்சிருக்காங்க. ஒண்ணு ஆரம்ப இருப்ப கூடுதலாகவும் இறுதி இருப்ப குறைவாகவும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காங்க.
இப்ப இதை திருத்தினது பிறகு உங்ககிட்ட மொத்த லாபமும் விற்பனை கிரயமும் எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. முதலாவது இந்த நிறுவனத்தின் விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றத பாருங்க. ஏன்னா மொத்த லாபம் 1,80,000 கொடுத்திருக்காங்க. விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4,20,000 அப்படின்றது என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்பனை கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப நீங்க இதுல என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த சரி விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். விற்பனை கிரயத்தை பாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது விற்பனை எவ்வளவு இருக்கு? 4,20,000 விற்பனை இருக்கு. அந்த 4,20,000 விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை மைனஸ் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா 1,80,000 அப்படின்றது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மொத்த லாபம். சரியா? அப்ப இந்த நிறுவனத்தின் விற்பனை கிரயத்தை பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 4,20,000 இருந்து 1,80,000 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா நிறுவனத்தின் விற்பனை கிரயம் எவ்வளவு வரும்? 2,40,000. சரி, அப்ப விற்பனை 4,20,000 அதுல இருந்து 2,40,000 மைனஸ் பண்ணி 1,80,000 மொத்த லாபம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த நிறுவனத்தின் மொத்த லாபம் 1,80,000. அதே மாதிரி விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,40,000. இப்ப இது ரெண்டையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சீராக்கம் செய்ய போறோம். முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரம்ப இருப்பு அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்ப இருப்பு கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தா மொத்த அதாவது விற்பனை கிரயத்துக்கு என்ன நிகழும் அப்படின்றத பாருங்க. ஆரம்ப இருப்பு கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தா விற்பனை கிரயம் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். விற்பனை கிரயம் கூடியிருந்தா மொத்த லாபம் குறைஞ்சிருக்கும். சரியா? முதலாவது விற்பனை கிரயத்துக்கு என்ன நடக்கும்? விற்பனை கிரயம் கூடியிருக்கும். சரியா? அப்ப விற்பனை கிரயம் கூடியிருந்தா என்ன செய்வீங்க? குறைக்கணும். அதாவது ஆரம்ப இருப்பை நீங்க அதிகமா பதிவு செய்யறதுனால விற்பனை கிரயம் என்ன செஞ்சிருக்கும்? கூடுதலா இருக்கும். அப்ப விற்பனை கிரயத்தை என்ன செய்யும் அப்படின்னா 12,000 விற்பனை கிரயத்தை குறையும். முதலாவது 12,000 என்ன செய்யும்னா விற்பனை கிரயத்தை குறையும். அப்ப விற்பனை கிரயத்தை குறைச்சா அதாவது விற்பனை கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். விற்பனை கிரயம் குறைஞ்சிச்சு அப்படின்னா மொத்த லாபம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இந்த கணக்குல பாருங்க. இந்த இடத்துல என்ன செய்யுங்க அப்படின்னா 12,000 விற்பனை கிரயத்தை குறைக்கிறீங்க. அப்ப 12,000 விற்பனை கிரயத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த கணக்குல விற்பனை கிரயம் விற்பனை கிரயம் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 என்ன செய்யுங்க விற்பனை கிரயத்தை குறைச்சிங்க அப்படின்னா 2,28,000 அப்படின்றது வரும். 28,000 அப்படின்றது வரும். 2,28,000 விற்பனை கிரயம் வரும். விற்பனை கிரயம் குறைவடையுது. விற்பனை கிரயம் குறைவடைதா மொத்த லாபம் என்ன செய்ய வரும்? இப்ப இன்னைக்கு வர மொத்த லாபம் 1,92,000 என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப விற்பனை கிரயம் குறைஞ்சிச்சுன்னா மொத்த லாபம் என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது. அதனால மொத்த லாபத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கிறோம். அதுக்கடுத்து இறுதி இருப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா குறைவாக பதிவு செஞ்சிருக்காங்க. இறுதி இருப்பை குறைவா பதிவு செஞ்சிருந்தா பாருங்க, நீங்க மைனஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு குறைவா பதிவு செய்யற சந்தர்ப்பத்தை விற்பனை கிரயத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா இறுதி இருப்பை மைனஸ் தானே பண்ணுவீங்க. விற்பனை கிரயத்துல நீங்க இறுதி இருப்பை மைனஸ் பண்ற சந்தர்ப்பத்துல அந்த மைனஸ் பண்ற அமௌண்ட்டை நீங்க குறைக்க மைனஸ் பண்ற அமௌண்ட்டை நீங்க குறைக்க விற்பனை கிரயம் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே என்ன செய்யும்னா போகும். சரி, விற்பனை கிரயம் கூடிக்கிட்டே போகும். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சரியா செய்யறப்ப இப்ப விற்பனை கிரயத்தை என்ன செய்யிருக்காங்க? இறுதி இருப்பை குறைச்சிட்டே பண்ணிருக்காங்க. அப்ப இறுதி இருப்பு குறைஞ்சா நீங்க மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் குறைஞ்சிருக்கும். அப்ப மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா விற்பனை கிரயம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா கூடி இருக்கும். இப்ப நீங்க திருத்தம் செய்யறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கணும். விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும்? குறைக்கணும். அப்ப விற்பனை கிரயத்துல 8,000 என்ன செய்யும் அப்படின்னா மைனஸ் ஆகும். விற்பனை கிரயம் குறைவடைஞ்சா பாருங்க, விற்பனை கிரயம் குறைவடைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். விற்பனை கிரயம் குறைவடைஞ்சா மொத்த லாபம் அதிகரிக்கும். அப்ப மொத்த லாபத்துல என்ன செய்யும் அப்படின்னா 8,000 அதிகரிங்க. இப்போ மொத்த லாபம் 2,20,000. விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சத்து. மொத்த லாபம் 2 லட்சம். விற்பனை கிரயம் 2,20,000. பாருங்க எத்தனாவது ஆன்சர் அப்படின்னு. மொத்த லாபம் 2 லட்சம், விற்பனை கிரயம் 2,20,000 அப்படின்ற 4வது ஆன்சர். பாருங்க அந்த கேள்வி ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கேள்வி விளக்காம இருந்துச்சுன்னா. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. பெருமதி சேர் வெட்டுக்கு பதிவு கொண்டுள்ள சுடர்வழி நிறுவனத்தின் திரட்டப்பட்ட மார்ச் மாதத்திற்கான தகவல்கள் வருமாறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மார்ச் மாதத்துக்கான தகவல்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல வெட்கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா வெட்கட்டுப்பாடு கணக்குன்னு கேட் பண்ணுங்க. வெட்கணக்கு. சரியா? வெட்கட்டுப்பாட்டு கணக்குல பாருங்க, ஆரம்பத்துல வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கொடுத்திருக்காங்களா? இல்லையா? முதலாவது வெட்டுள்ளடங்கலான விற்பனையின் பெருமதி. உள்ளடங்கலான விற்பனையின் பெருமதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1,76,000 கொடுத்திருக்காங்க. சரியா? வெட்ட என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கணும்.
அப்போ 1,76,000 என்ன செய்யணும்னா 110ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா வெட்டு இல்லாத பெறுமதி எவ்வளவு அப்படின்றது வரும். வெட்டினீங்களான விற்பனை எவ்வளவு வரும்? 1,60,000 வரும். 1,60,000 அப்படின்றது வெட்டினீங்களான பெறுமதி. அப்ப இந்த நிறுவனத்துல காணப்படுற வெட்டின்ற பெறுமதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துல காணப்படுற வெட்பெறுமதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,000 அப்படின்றது இந்த நிறுவனத்தை காணப்படுற வெட்பெறுமதியாக இருக்கும். இப்ப விற்பனையின் போது வெட் என்ன செய்யும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். அல்லது நீங்க இரட்டை பதிவு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா யோசிக்கலாம். இப்ப இதுல விற்பனை உள்ளடங்களான விற்பனை பெறுமதி தான் சொல்லியிருக்காங்க. எந்த விற்பனை அப்படின்றத சொல்லல. காசு விற்பனையா கடன் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதா இருந்தாலும் யோசிங்க. எதுக்காவது ஒண்ணு என்ன செய்யணும்னா இரட்டை பதிவு கொடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு கடன் விற்பனை கொடுத்து பாருமே. கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு, அதாவது கடன்பட்டோர் கணக்கு வரவு 1,76,000, விற்பனை கணக்கு செலவு 1,60,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 16,000. அப்ப விற்பனையின் போது வெட்ட என்ன செய்யப்படும்? செலவு பக்கம் வரும். விற்பனையின் போது பக்கம் வரும். அதுக்கு அடுத்து கொள்வனோ பெறுமதி வெட்கணிக்கப்படுதல் வேணும். அப்ப கொள்வனோல வெட்டு இல்லையா, எனக்கு கணிக்கப்பட வேணும் அப்படின்றப்ப நீங்க தான் கணிக்க சொல்றாங்க உங்களை. அப்ப 90,000க்கு 10 வீத வெட் பாருங்க. 90,000க்கு 10 வீத வெட் பாத்தீங்க அப்படின்னா 9,000. 90,000க்கு என்ன செய்வீங்க அப்படின்னா 10 வீத வெட் பாத்தீங்க அப்படின்னா 9,000. அப்ப கொள்வனவின் போது வெட்டு என்ன செய்யப்படும் அப்படின்னா வரவு பக்கம் வரும். வெட்கட்டுப்பாட்டு கணக்குல வரவு பக்கம் வரும். அப்ப கொள்வனவின் போது வெட்டு எவ்வளவு அப்படின்னா 9,000. அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்க இரட்டை பதிவு கூட என்ன செய்யணும் அப்படின்னா யோசிச்சு பார்த்து எழுதலாம். எப்படி வரும் அப்படின்னா காசு கொள்வனம் எழுதுவாய். காசு கொள்வனம் காசு கணக்கு செலவு 99,000, கொள்வனம் கணக்கு வரவு 90,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 9,000 அப்படின்றது பதிவு வரும். இதே கடன் கொள்வனமா இருந்தாலும் அதே பதிவு தான். காசு கொள்வனம் காசு கணக்கு செலவு வச்சிருக்கல, கடன் கொடுத்த கணக்கு செலவு வைக்கணும், அவ்வளவுதான். அடுத்து 10 வீத வெட்டு உள்ளடங்கியான வெளித்திருப்பம் 5,500. அப்ப வெளித்திருப்பம், அதாவது வெளித்திருப்பம் என்ன செய்யறாங்க செஞ்சிருக்காங்க எவ்வளவு? 5,500. அப்ப 10 வீத வெட்டாம் அது உள்ளடக்கம் இருக்கு. அப்ப 5,500க்கு என்ன செய்யணும்னா 100க்கு 10 வீதம் பாருங்க. தர 100 பாத்தீங்கன்னா 5,000 அப்படின்றது வெட்னீங்களான பெருமதி. வெட் பெருமதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5,000. சரி, 500 வெட் பெருமதியாக இருக்கும். வெளித்திருப்பத்தின் போது வெட்டு என்ன செய்யப்படும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். சரி, வெளித்திருப்பத்தின் போது வெட்டு என்ன செய்யப்படும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். எப்படி இரட்டை பதிவு வரும் அப்படின்னா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 5,500, வெளித்திருப்ப கணக்கு செலவு 5,000, வெட்கணக்கு செலவு 500. அப்ப வெட்கணக்குல என்ன செய்யணும்னா செலவு பக்கம் 500 வைங்க. சரி, 3 செலவு கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வேற ஏதாவது தகவல் கொடுத்திருக்காங்களா? காசாக செலுத்திய வெட் 3,500. காசாக வெட் செலுத்தினா அதுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு செலவு வெட்கட்டுக்காட்டு கணக்கு வரவு. அப்ப காசாக செலுத்திய வெட் 3,500. சரி, இப்ப இதை பிளாஸ் பண்ணீங்கன்னா 16,500. 16,500 16,500 வந்து 12,500 செய்ய மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி சென்றது 4,000, மீதி வந்தது 4,000. அப்ப செலவு பக்கம் தான் வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இருக்கு. அப்ப வெட்க வந்து என்ன செய்யணும்னா செலவு பக்கமா இருந்தா பொறுப்பு, வரவு பக்கமா இருந்தா சொத்து. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 4,000 பொறுப்பு அப்படின்றது காட்டியிருக்கணும். 3வது ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்து வணிகத்தின் கிரயத்தில் 25% மொத்த லாபம் வைத்து என்ன செய்யணும்? பொருட்களை விற்பனை செய்கின்றனர். தொடக்கம் வரையில் நிதியாண்டு தகவல்கள் கிடைத்தாற்பட்டிருக்கு. முடிவடைந்த ஆண்டுக்கான கொள்வனவின் பெருமதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. முடிவடைந்த ஆண்டுக்கான கொள்வனவு பெருமதி யாது அப்படின்றது என்ன செய்யறாங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது விற்பனையை வச்சு விற்பனை கிரயத்தை எடுங்க. அந்த விற்பனை அடிப்படையிலான தரகு அப்படின்றது இந்த கணக்கு வரவே வராது. சரியா? அது வந்து இங்க ஒரு விநியோக செலவுக்கு வரும். அது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்களை குழப்பறதுக்காக நீங்க விற்பனையோட அல்லது விற்பனை கணிப்பீட்டுல விற்பனை தொடர்பான செலவுகள், அது சரி கொள்வன தொடர்பான செலவுகளா கூட்டி விதைகளா அப்படின்றத பாக்குறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? விற்பனை தரகு அப்படின்றது கொள்வன தொடர்பான செலவுல, அது விற்பனை தொடர்பான செலவு. விற்பனை தொடர்பான செலவுகள் எல்லாமே எங்க காட்டும்? விற்பனை கிரயத்துல. சரி, விநியோக செலவுல காட்டும். சரியா? விநியோக செலவுல தான் விற்பனை தொடர்பான செலவுல காட்டும். கொள்வனவு தொடர்பான செலவுகளை தான் நம்ம என்ன செய்யணும்னா விற்பனை கிரயத்துள்ள உள்ளடக்கும். சரி, அப்ப ரெண்டையும் என்ன செய்யணும்னா வித்தியாசம் பண்ணி பார்த்துக்கணும். அப்ப இந்த கணக்குப்படி விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5,500. விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5,500. கிரயத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா லாபம் வச்சு விற்கிறாங்க. கிரயத்தை தான் லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்ப 5,500க்கு என்ன செய்யணும் அப்படின்னா 5,500 என்ன செய்யுங்க அப்படின்னா 125ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குறீங்க அப்படின்னா வெட்னீங்க அதை சொல்லி லாபம் இல்லாத விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வரும். ஏன்னா விற்பனை கிரயம் அப்படின்றது இப்ப நீங்க எதை கண்டுபிடிக்க போறீங்களோ அப்படின்றத 100% அப்படின்றத எடுக்க சொல்லியிருக்கு. சரி, அப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது விற்பனை கிரயம். இப்ப விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா 100% எடுக்கணும். அந்த விற்பனை கிரயம் 100%ஓட லாபம் 25% சேர்த்துதான் என்ன செய்யணும்னா விற்பனை பெறுமதி இருக்கும். அப்ப விற்பனை பெறுமதி 125% தான் இருக்கும். சரி, ஏன்னா விற்பனை கிரயத்தோட லாபம் சேர்த்தானே விற்பனை பெறுமதி.
அப்ப விற்பனை கிரயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்க போறது 100% எடுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்காங்க லாப வீதம் 25%. அப்ப நீங்க கொடுத்திருக்க விற்பனை 5500 அப்படின்றது எத்தனை பெருமதி கொடுத்திருப்பாங்கன்னா 125 வீதத்துக்கானது தான் 5500 கொடுத்திருக்காங்க. அதாவது விற்பனை பெருமதி 125 வீதத்துக்கானது தான் 5500. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 5500 125ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா, அதாவது 125ஆல பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு வீதத்துக்கான விற்பனை எவ்வளவு அப்படின்றது வரும். அந்த ஒரு வீதத்துக்கான விற்பனை நீங்க 100 வீதத்தால பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வரும். ஏன்னா 100 வீதம் அப்படின்றது விற்பனை கிரயத்தை தான் எடுத்தீங்க. அப்ப விற்பனை கிரயம் வரும் 4400 அப்படின்றது என்ன செய்யணும்னா விற்பனை கிரயம் வரும். சரியா? இப்ப விற்பனை கிரயத்தை எடுத்துட்டோம். இப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா கொள்வனவு பெறுமதி எடுக்கணும். இப்ப கொள்வனவு பெறுமதி எடுக்கிறதுக்கான சமன்பாடு என்னது? விற்பனை கிரயத்துக்கான சமன்பாடு எழுதணும். விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு. சரியா? அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இறுதி இருப்பு. இப்ப இந்த நிறுவனத்தை பொருள் பொருள் பற்றும் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. சரியா? இதுல வந்து என்ன செய்யுதுன்னா பொருள் பற்றும் காணப்படுது. அப்ப இறுதி இருப்பு மைனஸ் பற்று. சரியா? ஒவ்வொரு கணக்குகளை பொறுத்து என்ன செய்யப்படும் அப்படின்னா அது வந்து நம்ம போடுறது வந்து என்ன செய்யணும்னா மாற்றம் அடையும். சரியா? விற்பனை கிரைய கணக்கீட்டை உள்ளடக்குறதுக்கு விடயங்கள் இருக்கு தானே. அப்ப அதுல எதை கூட்டணும் எதை கழிக்கணும் அப்படின்றது தெரியும். இப்ப இங்க கொள்வன தொடர்பான செலவுகள் இல்லை, அதனால நான் சமன்பாட்டுல எடுக்கல. சரியா? அப்படி இருந்தா நீங்க எடுத்துருந்தீங்க அப்படின்னா சரி. இப்போ ஆரம்ப இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 இருக்கு. ஆரம்ப இருப்புகள் 400, கொள்வனவு 4400, இறுதி இருப்புகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நிறுவனத்தில் காணப்பட்ட இறுதி இருப்புகள் 360, பற்று 30 இருக்கு. சரியா? பொருட்பற்று 30. அப்ப 360 மைனஸ் 30 சுருக்கி எடுக்க என்ன செய்யும் அப்படின்னா சரி கொள்வனவு இங்கே கொடுத்துலன்னா சரி கொள்வனை தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது விற்பனை கிரயம். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஓரத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பிளஸ் பண்றது, அதாவது 4400 என்ன செய்யும் அப்படின்னா 4400 இது வந்து 400 வந்து மைனஸ் ஆகும். சரியா? அதே போல இந்த 360 பிளஸ் ஆகும் சமணிக்கிட்டோம்னா 30 என்ன செய்யும்னா பிளஸ் ஆகும் சமன் எக்ஸ். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு வரும் அப்படின்னா 4390 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா கொள்வனவாக வரும். அதாவது 400 மைனஸ் பண்ணீங்கன்னா 4000, அதோட 360 கூட்டுங்க. அப்ப 4360, அதுக்கப்புறம் ஒரு 30 கூட்டிங்கன்னா 4390 அப்படின்றது என்ன செய்யும்னா கொள்வனவு பெறுமதி வரும். அதுல பாருங்க 4390. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு சைவர், அதாவது ரெண்டாவது தான் ஆன்சர் கொடுக்கணும். ரெண்டாவது ஆன்சர் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு 2 சைவர் என்ன செய்யணும்னா இன்னும் ஒரே ஒரு சைவர் எட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரி. ரெண்டாவது ஆன்சருக்கு இன்னொரு சைவர் எட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆன்சர் தான் கொடுத்துருக்கணும், பட் அவனுக்கு ஆன்சர் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா எட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரி. பாருங்க கேள்விகள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சரி, ரெக்கார்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த ரெக்கார்டிங் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யூடியூப் பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. வணிக நிறுவனம் ஒன்றின் முடிவடைந்த நிதியாண்டுக்கான ஊழியர் தொடர்பானது. ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட தேதிய சம்பளம் 3,24,000 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இபிஎஃப் பங்களிப்பு 10%, இபிஎஃப் எல்லா வீதமும் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா மொத்த ஊழியர் தொடர்பான மொத்த செலவினம் கேட்கறாங்க. ஊழியர் தொடர்பான மொத்த செலவினத்துக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா ஊழியர் தொடர்பான மொத்த செலவினத்தை கண்டுபிடிக்க இதெல்லாம் கூட்டணும். அதாவது மொத்த சம்பளத்தை கூட்டணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா தொழிற்குழுவோட பங்களிப்பு இபிஎஃப் பங்களிப்பு, அதே மாதிரி தொழிற்குழுவோட இபிஎஃப் பங்களிப்பு, இது மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா சரி. இப்ப தேதிய சம்பளம் கொடுத்திருக்காங்க. தேதிய சம்பளத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா
மொத்த சம்பளத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். அப்போ தேதிய சம்பளத்தை வச்சு எப்படி மொத்த சம்பளத்துக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேதிய சம்பளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3,24,000 என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இப்ப தேதிய சம்பளம் 3,24,000 தேதிய சம்பளம் 3,24,000 90 பிரிச்சீங்க அப்படின்னா 90 பிரிச்சு தர 100 பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 100 விதமான சம்பளம் எவ்வளவு அப்படின்றத எடுத்துடலாம். அதாவது மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றத எடுத்துடலாம். ஏன்னா தேதிய சம்பளம் அப்படின்றது ஊழியர்ட பங்களிப்பை கழிச்சு கொடுத்திருப்பாங்க. அப்ப மொத்த சம்பளம் அப்படின்றது 100 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஊழியர்ட பங்களிப்பு 10 கழிச்சு 90 மட்டும் தான் தேதிய சம்பளம் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அப்ப அதனாலதான் நம்ம 90 பிரிச்சு தர 100 என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கிறோம். பெருக்கிறீங்க அப்படின்னா மொத்த சம்பளத்தை எடுத்துடலாம். அப்ப மொத்த சம்பளம் 3,60,000 அப்படின்றது வரும். சரியா? அப்ப முதலாவது மொத்த சம்பளத்தை கண்டுட்டோம். மொத்த சம்பளம் எவ்வளவு? 3,60,000. அடுத்து தொழில் கொள்வோட பங்களிப்பு 3,60,000 என்ன செய்யணும் அப்படின்னா 100% என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க. இப்ப 100% 3,60,000 3,60,000 என்ன செய்யும் அப்படின்னா 100% பாத்தீங்க அப்படின்னா 54,000 அப்படின்றது வரும். சரியா? 54,000. அப்ப தொழிற்கோளோட பங்களிப்பு எவ்வளவு? 54,000 இபிஎஃப் பங்களிப்பு. அடுத்து இடிஎஃப் என்ன செய்யணும்னா 3,60,000 3 பார்க்கணும். 3,60,000 எத்தனை வீதம் பார்க்கணும்? 3 விதமான இடிஎஃப் பங்களிப்பு பார்க்கணும். 3,60,000 3 என்ன செய்யும்? 3 5 சரி 3 3 என்ன செய்யும்னா பாருங்க. 3 பாத்தீங்க அப்படின்னா 10,800 அப்படின்றது வரும். 10,800 அதாவது 3,60,000 100க்கு 3 10,800 அப்படின்றது வரும். சரியா? இப்ப இந்த 10,800 என்ன செய்யும்னா பிளஸ் பண்ணுங்க. அப்போ 10,800 என்ன செய்யணும்னா கூட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த அதாவது ஊழியர் தொடர்பான மொத்த செலவுகள் எவ்வளவு அப்படின்றத எடுக்கலாம். அப்ப மொத்த சம்பளம் 3,60,000 அதோட என்ன செய்யும் அப்படின்னா இபிஎஃப் பங்களிப்பு 54,000 அடுத்து இடிஎஃப் பங்களிப்பு 10,800 அப்படின்றத கூட்டினீங்க அப்படின்னா 424.8 அதாவது 4,24,800 4,24,800 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா மொத்த செலவுகள் வரும். சரியா? கட் பண்ணி தானே இருக்கு. அதனால 424.8 அப்படின்ற கொடுத்துருக்கணும். 3 கட் பண்ணா 424.8 அப்படி இல்லை அப்படின்னா 4,24,800 எப்படி 4வது ஆன்சர் கொடுத்துருந்தா சரி. பாருங்க அந்த கேள்வி எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்ட்டு. சரி அடுத்து பாருங்க. பொதுகை வணிக நிறுவனம் வந்து மாதத்தினான நிதி கூற்றுகளை தயாரித்து ஜனவரி 31 எழுது கருவிகள் 4,800. இப்ப ஆரம்ப இருப்பு எழுது கருவிகள் எவ்வளவு இருக்கு? 4,600 இருக்கு. அப்ப எழுது கருவி கணக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா எழுது கருவிகள் கணக்கு எவ்வளவு? 4,000. ஆறாம் மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா எழுது கருவிகள்ல ஆறாம் மீதி கிடைக்கும் வரவு மீதி 4,600. சரியா? இப்ப அதுக்கடுத்து ஒரு புதிதா ஒரு கொள்வனம் நடக்குது. எவ்வளவு? 7,600 அப்படின்ற ஒரு கொள்வனம் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. பாருங்க. பிப்ரவரி மாதம் என்ன செய்யுது அப்படின்னா 7,400 பெறுமதியான உபகரணங்கள் என்ன செய்யணும்னா கொள்வனம் செய்யப்பட்டு அது எழுதுகொள்ளி செலவு கணக்கில் வரவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கொள்வனம் செஞ்சா வரவு பக்கம் தான் பதியணும். அதனால அது சரி. எழுதுகருவிகள் உபகரண கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப எழுதுகருவிகள் உபகரண கொள்வனவு கணக்குல என்ன செய்யுங்க அப்படின்னா வரவு பக்கம் பதிவு செஞ்சீங்கன்னா சரி. இப்ப எழுதுகருவிகள் கொள்வனவு கணக்குல வரவு பக்கம் 7,600 என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. சரி இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எழுதுகருவிகள் உபகரண கணக்கு செலவில் வரவில் பதியப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாதத்துக்கான எழுதுகருவிகள் தொடர்பான செலவு செய்யப்பட்ட செலவுகள். அப்ப எனக்கு என்ன செய்யல அப்படின்னா இறுதி மீதிகள் கொடுக்கல. அப்ப நிறுவனத்துல இறுதி மீதிகள் என்ன செய்யல அப்படின்னா இல்ல. அப்ப நிறுவனத்துல அந்த அவ்வளவுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வித்திருக்காங்க. எழுதுகருவிகள் கொள்வனம் செஞ்சு விற்கிறாங்க. பட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இறுதி மீதி இல்ல. இறுதி மீதி இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா அந்த இறுதி மீதியை கழிச்சுட்டு மீதியை மட்டும் என்ன செய்வீங்க அப்படின்னா செலவா காட்டுவீங்க. அதாவது விற்பனை கிரயமா காட்டுவீங்க. இப்ப இங்க என்ன செய்யல அப்படின்னா இறுதி இருப்புகள் இல்ல. அப்ப அவ்வளவும் என்ன செய்யும் அப்படின்னா விற்பனை கிரயமா போயிடும். அப்ப இறுதி இருப்புகள் மீதி வராது. 12,000 12,000. அப்ப விற்பனை கிரயம் 12,000 வரும்.
சரி, ஏன்னா இறுதி மீதிகள் இல்லை, இந்த கணக்குல இறுதி மீதிகள் இல்லை. அதனால இறுதி மீதிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா பதிவு செய்யணும். சரியா? அப்ப இந்த நிறுவனத்தின் எழுதுகழிவு உபகரணங்கள் தொடர்பாக கொண்டு செல்லப்பட்ட தொகை யாருன்னு கேட்டிருந்தா 12,000 அப்படின்னு. செலவாக கொண்டு செல்லப்படும் தொகை 12,000. ரெண்டாவது ஆன்சர் அப்படின்றத கொடுத்துருந்தீங்கன்னா சரி. அடுத்து 31வது கேள்விக்கான அப்படின்னா, திருமண மண்டபம் ஒன்றை வாடகைக்கு வீட்டும் வியாபாரத்தில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்று 2025 ஏப்ரல் மாதத்திற்கான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்ற மண்டபத்தில் 4,00,000 வாடகை விடப்படுகின்றன. வாடகையில் 25% மண்டபத்தை முன்பதிவு செய்யப்படும் பொழுது செலுத்தப்பட வேண்டியுள்ளது. மீதி தொகை திருமண வரவேற்பு முடிவடைந்த பின்னர் ஒரு வாரத்திற்குள் என்ன செய்யணும்னா செலுத்தப்பட வேண்டும். வருமானம் லாப நட்ட கூற்று, அதாவது நிறுவனம் எவ்வளவு வருமானமா காட்டணும், அதே மாதிரி லாப நட்ட கணக்குல, அதாவது நிறுவனத்தின் லாப நட்டம் எவ்வளவு கேட்கிறாங்க, வருமதிகள் எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க, 2025 4/1 அந்த வருடங்கள் தேவைப்படாத நம்மளுக்கு என்ன செய்யணும்னா நாட்களை பாருங்க. ஏப்ரல் மாதம் தானே, அப்ப ஏப்ரல் மாசத்துக்கான மட்டும் நீங்க வருமானமா காட்டணும். 4/1 திகதி விழா எப்ப நடைபெறுது, 3ஆம் மாசம் 28. அப்ப இந்த வருமானம் ஒண்ணு இனம் காணணும் அப்படின்னா, வருமானங்கள் இனம் காண்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நிபந்தனைகள் இருக்கு. அதாவது SLFR 15 அமைய என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு வருமானங்களை வந்து இனம் காணணும் அப்படின்னா, இங்க வந்து SLFR 15 படிச்சு கொடுக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா மேலோட்டமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஃபெஸ்டிவல்ல படிச்சு கொடுக்குறப்ப வருமானம் உழைக்கப்பட்டிருந்தா என்ன செய்யும் அப்படின்னா காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். வருமானம் எந்த மாதத்தோட இருக்கோ அந்த வருடத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா வருமானமா காட்டுங்க அப்படின்னு இந்த 12th சிலபஸ் வச்சு சொல்லுவோம். இப்ப 13 நீங்க வந்த பிறகு 13ல தான் இருக்கீங்க. நம்ம 13 என்ன சொல்லுவோம் அப்படின்னா SLFR 15 அமைய ஒரு வருமானம் எப்ப இணங்காம அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்ட டேட்லயோ அல்லது சேவை வந்து வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட மாத்திரம் தான் என்ன செய்யும் அப்படின்னா வருமானமா காட்டுவோம். அப்ப அந்த வருமானம், அதாவது அந்த சேவை எப்ப பூர்த்தி செய்யப்பட்டிருக்கோ அப்ப அந்த எப்ப பூர்த்தி செய்யப்பட்டுச்சோ அப்ப அதைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னா எப்ப பூர்த்தி செய்யப்பட்டிருக்க டேட்லயோ அதைத்தான் வருமானமா காட்டணும். சரியா? போன உதாரணத்துக்கு அடுத்து வரப்போற வருஷத்துல என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு சேவையை பூர்த்தி செய்றீங்க அப்படின்றதுக்காக இந்த வருடம் என்ன செய்ய மாட்டீங்க, வருமானமா காட்ட மாட்டீங்க. அதே போலதான் போன வருஷம் ஒரு வருமானத்தை சேவை பூர்த்தி செஞ்சிருக்கீங்க, அதை கொண்டு வந்து இந்த வருஷத்துல என்ன செய்ய மாட்டீங்க, வருமானமா காட்ட மாட்டீங்க. இந்த வருடம், அதாவது 4ஆம் மாசம் 1ல இருந்து 4ஆம் மாசம் 31 வரைக்கும் எவ்வளவு வருமானங்கள் வருதோ அதை மட்டும் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. அப்ப முதலாவது பாருங்க, 4ஆம் மாசம் 2ஆம் தேதி ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கு. ஆனா அந்த நிகழ்வு, அதாவது அந்த திருமணம் அந்த திருமணம் வாடகைக்கு வீடு எப்ப நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அந்த திருமண நிகழ்ச்சி எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் மாசம் 28 தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிகழ்ந்திருக்கு. அப்ப போன மாசம் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிகழ்ந்திருக்கு. அப்ப அது போன மாசத்துக்கு தான் நீங்க வருமானமா காட்டணும். மீதி தொகை இப்ப வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்காக இப்ப என்ன செய்ய முடியாது, உங்களால வருமானமா காட்ட முடியாது. அப்ப முதலாவது நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா வருமானமாவே காட்ட முடியாது. ஏன்னா அது போன 3ஆம் மாசத்துக்கு தான் நீங்க வருமானமா காட்டியிருக்கீங்க. ஏன்னா 3ஆம் மாசம் தான் அந்த திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்ப எப்ப நிகழ்ச்சிச்சோ அப்பதான் என்ன செய்யணும் அப்படின்னா வருமானமா காட்டணும். போன மாசம் மீதி தொகை இப்ப வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்காக என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. உதாரணத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா கடனுக்கு பொருளை விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கடன் பட்ட போன மாசம் கொடுக்க வேண்டிய கடன் பட்டும் இந்த மாசம் கடன் கொடுக்குற உங்களுக்கு காசு தராரு, அதை கொண்டு வந்து இந்த மாசம் வருமானமா காட்டுவீங்களா? போன மாசம் 3ஆம் மாசத்துக்கானதான் வருமானமா காட்டுவீங்க. போன மாசம் 3ஆம் மாசம் தான் என்ன செஞ்சீங்க, விற்பனை செஞ்சிருக்கீங்க. அப்ப 3ஆம் மாசம் விற்பனை செஞ்சா 3ஆம் மாசம் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா விற்பனை வருமானமா காட்டுவீங்க. காசை நீங்க இந்த மாசம் வாங்கி இருந்ததுக்கு விற்பனை வருமானமா நீங்க எப்ப காட்டுவீங்க, 3ஆம் மாசத்துக்குள்ள என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. அப்ப அதே போலதான் இதுலயும் 3ஆம் மாசம் 28 வரத 4ஆம் மாசம் வாங்கியிருந்தா அந்த வருமானம் இந்த வருடத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாசத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னா காட்டப்படுறது இல்ல. முதலாவது வருமானமா காட்டப்படுறது இல்ல. அடுத்து பாருங்க, 4ஆம் மாசம் 5 என்ன செய்யறாங்க அப்படின்னா 4ஆம் மாசம் 5 ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது. 4/27, அதாவது 4ஆம் மாசம் 27 நடைபெறவிருக்கும் திருமண வரவேற்புக்காக பெறப்பட்ட பணம் எவ்வளவு, 1,00,000. ஆனா ஒரு மண்டபத்தை நீங்க வாடகை கொடுத்து எவ்வளவு வாங்குறீங்க, 4,00,000. நீங்க பெற்றது பெற வேண்டியது எவ்வளவு எல்லாத்தையும் பெற்றது பெற வேண்டிய எல்லாத்தையுமே என்ன செய்வீங்க அப்படின்னா வருமானமா காட்டுவீங்க. அப்ப வருமானமா நீங்க எவ்வளவு காட்டணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, 4,00,000 வாங்குறீங்க. சரியா? அதுல 25 விதமானது மட்டும்தான் என்ன செய்வீங்க வருமானமா காட்டுவீங்க. ஓகே, சரி, 25 விதமானதான் காசா வாங்குறீங்க. ஆனா ஒரு வருடத்துக்கு, அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு உங்க வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், 4,00,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட் என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அப்ப இந்த மாதத்துக்கு நீங்க வருமானமும் இனம் காணக்கூடியது எவ்வளவு, 4ஆம் மாசம்
28 நிகழ்ச்சி மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா 4 லட்சம் அப்படின்றத வருமானமா காட்டணும். சரியா? அதுல 3 லட்சம் சாரி 1 லட்சத்தை காசா வாங்கிருக்கீங்க. அப்ப இன்னும் வாங்க வேண்டியது அதாவது வருமதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமதி எவ்வளவு இருக்கு, இன்னும் ஒரு 3 லட்சம் என்ன செய்யுது அப்படின்னா வாங்க வேண்டி இருக்கு. சரி, அப்ப வருமானமா நீங்க 4 லட்சத்தையும் காட்டுவீங்க. ஆனா நீங்க காசா வாங்குறது 1 லட்சம், அப்ப இன்னும் வாங்க வேண்டியது எவ்வளவு 3 லட்சம் அப்படின்ற ஒரு அமௌண்ட் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுது. இப்ப அதுக்கு அடுத்தது இருக்கிறது வாங்க 4/15. 4/15 சொல்றாங்க 5/10 நடைபெறவிருக்க திருமண வரவேற்புக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா காசு வாங்கியிருக்கீங்க. அது இந்த வருடம் என்ன செய்ய முடியாது, வருமானமா காட்ட முடியாது. ஏன்னா அது முற்பணமா நீங்க வாங்கியிருக்கீங்க. சரியா? அப்ப முற்பணமா வாங்கினது என்ன செய்ய முடியாது, இந்த வருடத்துக்கான வருமானமா காட்ட முடியாது. சரியா? ஏன்னா நடக்க போறது இப்ப அடுத்த வருஷம் அடுத்த மாசத்துல. அப்ப அது அடுத்த மாசத்துக்கான வருமானம், இந்த மாதத்துக்கான வருமானம் இல்ல. இப்ப இந்த நிறுவனத்தின் இந்த மாதத்துக்கான வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம். அப்ப இந்த வருடம் இந்த மாசத்துல 4ஆம் மாதம் நீங்க வருமானமா காட்டக்கூடிய தொகை 4 லட்சம் மட்டும். அதே போல வருமதியாக எவ்வளவு காட்டியிருப்பீங்க அப்படின்னா இன்னும் வருமதியா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமதி கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 3 லட்சம். ஏன்னா 4 லட்சம் இருக்க வேண்டியதோ 1 லட்சம் வாங்கிட்டீங்க. அப்ப மிச்சம் இன்னும் 3 லட்சம் வாங்க வேண்டியிருக்கு. அப்ப அது மட்டும் தான் என்னன்னா வருமதியாக கிடைக்கப்பட்டது. அடுத்து நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டம் கேட்கிறாங்க. மொத்த வருமானத்துல இருந்து நிறுவனத்தின் செலவுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க கீழே. 2020 சரி அதுல 25 வந்திருக்கோம். 2025 ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட செலவினங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப செலவினங்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3,30,000. அப்ப அந்த 3,30,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரும் அப்படின்னா 70,000 அப்படின்றது லாபம் வரும். அப்ப நிறுவனத்தின் லாபம் 70,000. இப்ப முதலாவது வருடத்தில் இடம் காணப்பட வேண்டிய வருமானம் 4 லட்சம், நிறுவனத்தின் லாபம் 70,000, வருமதிகள் 3 லட்சம் அப்படின்ற 2வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். பாருங்க இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கான்ட்டு. சரி, அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. கம்சன் நிறுவனமானது 2024 4/1 ஆரம்பிக்கப்பட்டது. முடிவடைந்த வருடத்தின் ஒரு பகுதி பண்டங்கள் தீயினால் அளிக்கப்பட்டன. இதுல 80% காப்புறுதி நிறுவனம் நட்ட ஈடாக தருவதாக முன் வந்தது. விற்பனை விலையில 20% மொத்த லாபம் உழைக்கப்படுகின்றன. அளிக்கப்பட்ட பொருட்களின் கிரயம் தீயழிவு நட்டம் சரி இறுதி இருப்பு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 4ஆம் மாசம் 1. சரியா? அப்ப இறுதி இருப்புக்கு ஆரம்ப இருப்புகள் இந்த கணக்குல இருக்காது, இறுதி இருப்புகள் மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த நிறுவனத்துல பாருங்க கொள்வனவு விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2,50,000. விற்பனை விலையில 20% லாபம். அப்ப நீங்க விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2,50,000 விற்பனை விலையிலன்னு சொல்றாங்க. அப்ப நேரடியா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 2,50,000க்கு 20% பார்க்கலாம். அப்ப 2,50,000க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 20% பாருங்க. அப்ப 20% பாத்தீங்க அப்படின்னா நிறுவனத்தின் லாபம் 50,000. சரியா? விற்பனை பெறுமதி 2,50,000. அப்ப விற்பனை பெறுமதியில லாபத்தை மைனஸ் பண்ணீங்கன்னா விற்பனை கிரயம் எவ்வளவு வரும், 2 லட்சம் அப்படின்றது வரும். சரியா? விற்பனை கிரயம் 2 லட்சம். இப்ப விற்பனை கிரைய கணக்கீடு செய்யறதுக்கு விற்பனை கிரயம் 2 லட்சம். விற்பனை கிரைய கணக்கீடு செய்யறதுக்கான சமன்பாடு என்னது, ஆரம்ப இருப்பு. இந்த நிறுவனத்தில் ஆரம்ப இருப்பு இருக்காது. அப்ப அதனால எழுத தேவையில்ல. அடுத்து கொள்வனவு. கொள்வனவுக்கு அடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. கொள்வனவு தொடர்பான செலவுகள் இருக்கா, இல்ல. வெளித்திருப்பம் இருக்கு. அப்ப கொள்வனவு வந்து என்ன செய்வீங்கன்னா வெளித்திருப்பத்தை மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணிட்டு இறுதி இருப்பை மைனஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம்